சாரிப்பா, இத்தனை வருஷம் கழிச்சு முதல்ல உங்க குரலை கேட்கிறேன். என்னால எப்படி இருக்கீங்கன்னு கேட்க முடியாத பாவி ஆயிட்டு. சக்தி, இதுக்கு போய் இப்படி இடிஞ்சு உட்கார்ந்தா என்ன அர்த்தம் சக்தி? எல்லாமே ஒரு நல்லதுக்கு தான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். இனிமே தங்க வரமாட்டேன் சார். தங்க நம்மளை விட்டு போயிட்டா சார். அண்ணாமலை, நான் ஊருக்கு கிளம்பும் போது இதை சொன்ன நீ, நான் அடிச்சப்பவே சொல்லியிருந்தா இன்னைக்கு எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? என் குடும்பத்தை விட்டு தனியா நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும்? சக்தி, எங்க அம்மா இன்னைக்கு உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரைலாம் இருக்கு. சக்தி, இந்த போட்டோ பார்த்து திரும்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் இந்த போட்டோவை இங்க வச்சதே இந்த மாதிரி நல்ல குடும்பத்தோட நீங்க சேர்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்லைன்னு சிம்பாலிக்கா சொல்றதுக்கு தான். அதனாலதான் நான் மார்ஃபிங் பண்ணி வச்சேன். நீங்க என்னடான்னா எப்ப பார்த்தாலும் இதை பார்த்து ஃபீலிங் ஃபீலிங் ஃபீலிங், எனக்கு ஒரே போரிங்கா இருக்கு சக்தி. இத பார்க்கும் போதெல்லாம் நான் செஞ்ச தப்பு என் மனசாட்சியை குத்துது. இந்த போட்டோவை பார்க்கும்போது என் தங்கச்சி தங்கம் இந்த போட்டோல இருக்கிற மாதிரியே தோணுது. தங்கம் கூட படிச்ச அண்ணாமலை ரொம்ப நல்லவன். அதனாலதான் அவனை எங்க வீட்டு மாடியில படிக்க சம்மதிச்சோம். ஆனா நான் அதை பத்தி யோசிக்காம பொறுமையை இழந்து வீடு தேடி வந்த அண்ணாமலைய கண்டபடி அடிச்சு அதை பார்த்து தங்கம் தன்னையே தண்டிக்கிறதா நினைச்சு எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டான். அந்த ஒரே ஒரு செகண்ட் மட்டும் அண்ணாமலை கிட்ட இந்த நேரத்துல ஏண்டா இங்க வந்தேன்னு சொல்லி நான் கேட்டிருக்கணும். தங்கம் கம்பல் பண்ணதுனாலதான் வந்தேன்னு அவனும் சொல்லியிருக்கணும். அப்படி எதுவுமே நடக்கல. இன்னைக்கு ஏன்னு கேட்க நாதி இல்லாம நான் மட்டும் அனாதை மாதிரி தனியா இருக்கேன். ப்ளீஸ் சக்தி, அனாதையா தனியா இருக்கேன்ற வார்த்தைலாம் யூஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு தான் நான் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் இருக்கோம்ல. பாருங்க, இப்ப கூட எங்க அம்மா கேட்காம உங்களுக்காக சமைச்சு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க சாப்பிடலாம், நானே பரிமாறுறேன். இப்ப எனக்கு ஒண்ணும் வேண்டாம் அனுஷ்கா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம்ன்ற வார்த்தையே இந்த அனுஷ்கா அகராதியில கிடையாது. எல்லாமே இப்பவே நடக்கணும், வாங்க. இதே மாதிரி அவசரப்பட்டதான் என் தங்கச்சியை எழுந்து நிக்கிறேன். மனுஷனுக்கு முதல் எதிரி ஆத்திரமும் அவசரமும் தான். சரி, நீங்க தான் அண்ணாமலை கிட்ட ஏன் வந்தேன்னு கேக்கல. அவராவது சொல்லிருக்கணும்ல. தப்பு அவர் மேலதான். இல்ல அனுஷ்கா, என்னை எதிர்த்து பேசக்கூடாதுன்னு அண்ணாமலை அன்னைக்கு மௌனமா இருந்துட்டா. அதனால எங்க அம்மா இத்தனை வருஷமா எந்த அசைவும் இல்லாம தான் யாருன்னு தெரியாமலே மௌனமா இருக்காங்க. எங்க அம்மாவை நான் எப்ப பார்க்க போறேனும் பேச போறேனும் தெரியல. அனுஷ், குழந்தை மாதிரி அழறீங்களே சக்தி. உங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வரணுமா? அழாதீங்க சக்தி. உங்க குடும்பத்தோட நான் உங்களை சேர்த்து வைக்கிறேன். தைரியமா இருங்க, நான் இருக்கேன் சக்தி. சரி,
வள்ளியம்மா கட்டின கோயில்ல இத்தனை வருஷமா நடக்காம இருந்த திருவிழா மறுபடியும் நடக்க போகுது. அதை பார்க்கறதுக்காவது வள்ளியம்மா சீக்கிரம் குணமாகணும். லட்சுமி, மாமா. என்னம்மா ஏதோ முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொன்ன? சொல்றேன் மாமா. அத்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டேன், நீங்களும் சாப்பிடுங்க மாமா. எல்லாரும் சேர்ந்து டிஃபன் சாப்பிடலாமா? இப்ப என்ன விஷயம்னு மட்டும் சொல்லு. இல்ல மாமா, அது வந்து ஏமா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்ன, அப்படி என்னமா அந்த முக்கியமான விஷயம் சொல்லு. இல்ல மாமா, இந்த வீட்ல புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வைக்கணும். புது விஷயமா? என்னது புது விஷயமா? அண்ணே, நான் சின்ன பையன், அதுக்குள்ள எனக்கு எதுக்கு கல்யாணம்? டேய், இப்போ உன் கல்யாணத்தை பத்தி யாரா பேசினா? நீயா கற்பனை பண்ணிட்டு கண்டதை பேசிட்டு இருக்காத, சரியா? ஏய் சும்மா இருக்கடா டே. லட்சுமி, நீ பேசுறத பார்த்தா நீயும் வெற்றியும் ஏதோ முடிவு பண்ணிட்டு தான் என்கிட்ட பேசுற மாதிரி தெரியுது. என்ன முடிவுன்னு சொல்லு. என்ன முடிவுன்னு நாங்களும் தெரிஞ்சுக்கணும். என்னம்மா சொல்லுமா. மாமா, நான் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். ம், இத்தனை மாசமா நீங்க சொன்ன வார்த்தைக்காக நான் இந்த வீட்டோட நிர்வாகத்தை பார்த்துட்டு இருந்தேன். ஆ, இப்பதான் என்னை விட வயசுலயும் அனுபவத்திலயும் மூத்தவங்க தேன்மொழி அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல. இனிமே இந்த வீட்டோட சாவி கொத்து அவங்க கையில இருக்கிறதா முறைன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு வீரப்பா என்கிட்ட என்ன திருத்துறன்னு சவால் விட்டா, இன்னைக்கு என்ன திடீர்னு என் மேல பாசம் இருக்கிறவ மாதிரி பேசுறா? ஏதாவது டிராமா பண்றாளோ? எது எப்படியோ, இந்த சாவி கொத்து என் கைக்கு வந்தா போதும். மாமா, இந்த சாவி கொத்தை என்கிட்ட கொடுக்கும்போது இந்த வீட்டோட சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு உறுதிமொழி வாங்கிக்கிட்டு தான் என்கிட்ட கொடுத்தீங்க. இப்ப நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு கூட இந்த வீடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் இந்த சாவி கொத்தை அக்கா கிட்ட கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மாமா, முதல் தடவை உங்க பேச்ச நான் மீறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த சாவி கொத்து என்கிட்ட இருக்கிறத விட அக்கா கிட்ட இருக்கிறதா மாமா இந்த குடும்பத்துக்கும் நல்லது. பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டே இல்ல மிச்சம் மீதி ஏதாவது வச்சிருக்கிறியாமா? இல்ல மாமா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா இந்த சாவி கொத்தை இப்பவே நான் தேன்மொழி அக்கா கையில கொடுத்துருவேன். நீங்க யாராவது லட்சுமி கிட்ட சாவி கொத்த பத்தி பேசுனீங்களா? இல்லப்பா, நான் எதுவும் பேசல. நீடா? இல்லப்பா, நான் எதுவும் பேசல. அப்பா, நான் எதுக்காக சாவி கொத்த பத்தி பேச போறேன்? லட்சுமி, இப்ப சம்பந்தம் இல்லாம இந்த சாவி கொத்த நீ தேன்மொழி கிட்ட கொடுக்கறன்னு சொல்றதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அதை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பல. இருந்தாலும் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். தங்கவேலு அப்பா, நீயே நல்லா கேட்டுக்க. இந்த வீட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாருமே முன் வரல. காரணம் வள்ளியம்மோட உடல்நிலை. எந்த நேரத்துல என்ன செய்வா, எப்ப எப்படி நடந்துக்குவான்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு தான் பொண்ணை கொடுக்க தயங்குறது நியாயம் தானே? இந்த வீட்டோட நிலைமை தெரிஞ்சு முதல்ல இந்த வீட்டுக்கு மருமகளா துணிஞ்சு வந்தது லட்சுமி. லட்சுமி,
எல்லாம் தெரிஞ்சுதானே நீ வெற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனைகளை தெரிஞ்சு அதை சரிப்படுத்தி சந்தோஷமா வாழணும்னு தான் லட்சுமி இந்த வீட்டுக்கு வந்திருக்கா. அவன் நினைச்ச மாதிரியே இப்ப இந்த வீட்டை மாத்திக்கிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு லட்சுமி கிட்ட இருந்து சாவி கொத்த வாங்கி புதுசா வந்த தேன்மொழி கையில கொடுக்கறது தப்புன்னு என் மனசுக்கு படுது. இது ஒரு நாட்டாமையோட தீர்ப்பு இல்லப்பா, இந்த வீட்டு பெரிய மனுஷனோட தீர்ப்புன்னு நினைச்சுக்கங்க. நீங்களே என்னப்பா சொல்றீங்க? நீங்க சொன்ன சரிதான்ப்பா. மாமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த வீட்டு முறைப்படி மூத்த மருமக கிட்ட தானே சாவி கொத்த கொடுக்கறது வழக்கம். வயசுல மூத்தவங்க தானே வீட்டை பொறுப்பா பாத்துக்குவாங்க. மூத்தவங்கிறது வெறும் வயசை வச்சு மட்டும் முடிவு பண்றது இல்லம்மா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல மாமா. சரி, உனக்கு புரியுற மாதிரியே சொல்றேன். வீட்டு நிர்வாகம், மத்தவங்களை மதிச்சு பேசுற பண்பு, முடிவெடுக்கிற திறன், பேச்சு சாதுரியம்னு இந்த வீட்டை முன்னேற்ற பாதையில கொண்டு போற எல்லா திறமையும் லட்சுமி கிட்ட இருக்கு. அதனாலதான் நான் இந்த வீட்டு சாவியை லட்சுமி கிட்டே கொடுத்தேன். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்த பொருள் வாக்கு ரெண்டையும் நான் திரும்ப வாங்கின பழக்கம் இல்ல. இனி நான் வாங்க போறதும் கிடையாது. லட்சுமி, எப்ப இந்த சாவி கொத்த தேன்மொழி கிட்ட கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்துச்சோ, இனிமே வேற எந்த வழியிலாவது அதை கொடுக்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இனிமே எக்காரணத்தை கொண்டும் இந்த சாவி கொத்த நீ வேற யாரு கையிலையும் கொடுக்க கூடாது. நீதான் வச்சிருக்கணும், நீதான் இந்த குடும்பத்தை பாதுகாக்கணும். இப்படி சொல்லி சத்தியம் வாங்கிட்டு தான் உங்ககிட்ட கொடுத்தேன். இனிமே அந்த சத்தியத்தை மீற மாட்டேன்னு இப்ப எனக்கு உறுதிப்படுத்தி சொல்லு. நல்ல விஷயத்துக்கு ஏமா இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்க? சத்தியத்தை மீற மாட்டேன்னு உறுதிப்படுத்தி சொல்லு. உறுதிப்படுத்தி சொல்லுமா. உறுதிப்படுத்தி சொல்லுமா, அடிச்சு சொல்லுமா. மாமா, நான் இப்ப சொல்றேன். நீங்களா சாவி கொத்த கையில கொடுன்னு கேக்குற வரைக்கும் இந்த சாவி கொத்து என் கையில தான் இருக்கும். இது சத்தியம். நீங்க கேட்ட உதவியை நான் பண்ணிட்டேன். இப்ப நான் சொல்ல போறத நீங்க செஞ்சாகணும். என்னம்மா? உங்ககிட்ட யாராவது உதவின்னு கேட்டு வந்தா உங்களால முடிஞ்ச உதவிய நீங்க உடனே செய்யணும். செய்வேன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏய், இது நல்ல விஷயமா இருக்க. உடனே சத்தியம் பண்றமா?
நீங்களா சாவி கொத்த கையில கொடுன்னு கேக்குற வரைக்கும் இந்த சாவி கொத்து என் கையில தான் இருக்கும். சாவி கொத்த நீதான் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சத்தியம் வாங்கியிருக்காரு. இப்போ உறுதி வேற கொடுக்கணுமா? என் வீட்டுக்காரு வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நிக்கிறாரு. கரெக்ட் டைம்க்கு தான் ஃபோன் பண்றாங்க. என்னம்மா தேனு, எப்படிமா இருக்க? ஏன் இருக்கேன்னு கேளு. ஏய், ஏமா இப்படி கோவமா பேசுற? இங்க நடக்கிற கூத்த பார்த்தா பத்திக்கிட்டு எரியுது. என்னம்மா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லுமா. லட்சுமி என்கிட்ட சாவி குத்த கொடுக்க வந்தா. அத பொறுத்துக்காத என் மாமனாரு. என்ன விட அவளுக்கு தான் இந்த வீட்டை பாத்துக்கிற திறமை இருக்கு. வயசுல சின்னவளா இருந்தாலும் குடும்பத்தை பாத்துக்கிற அளவுக்கு பொறுப்பு இருக்கு. அதனால நான் போனாலும் அந்த சாவி கொத்த நீதான் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சத்தியம் வாங்கியிருக்காரு. அந்த சத்தியத்தை இப்ப உறுதிப்படுத்தவும் சொல்றாரு. சரி தேனு, அதுக்கு உன் புருஷன் என்ன சொன்னாரு? புருஷனா அவரு அத பாத்துக்கிட்டு அப்படியே எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நின்னுகிட்டே இருந்தாரு. அம்மா, எனக்கு இப்பெல்லாம் அவரை பார்த்தா கோவமா வருது. ஒரு தடவை அவரை அடிச்சு பார்த்தேன், கடிச்சும் பார்த்தேன், புத்தியே வரல. அவரை ஒரு தம்பி பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றாருமா. சரி சரி, கொஞ்ச நாள் பொறுமையா இருமா, எல்லாம் சரியாயிடும். எத்தனை நாளைக்கு தான் நான் பொறுமையா இருக்கிறது? அன்னைக்கு என்னடானா, வீட்டுல மூத்த மருமகன் நான் இருக்கும்போது இவங்க கட்டின கோயில திறக்கிறதுக்கு லக்ஷ்மி தான் விரதம் இருக்கணுமா. ஊரே கூடி வந்து சொல்றாங்கம்மா. அப்ப கூட ஒரு வார்த்தையாவது என் பொண்டாட்டி தான் இந்த வீட்டு மூத்த மருமக, அவ தான் விரதம் இருக்கணும்னு ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. அப்பா, இந்த லட்சுமிக்கு பொறுப்பு கொடுத்த மாதிரி கதிருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுக்கணும்பா. ஏன் சொல்றேன்னா, அவன் பேங்குக்கு போறேன், அதுக்கு போறேன், இதுக்கு போறேன்னு சொல்லி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் தெரிஞ்சுறதுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா தான்ப்பா சரிப்பட்டு வருவான். கட்டின புருஷனே எனக்கு சப்போர்ட் பண்ணாதப்ப நான் என்னதான் கரடிய கத்துனாலும் என் பேச்சு இங்க எடுப்படாதுமா. நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாத்த முடியாம கடைசி வரைக்கும் அந்த லக்ஷ்மி கிட்ட கையேந்தி அடிமையா இருக்க வேண்டியதான். இங்க பாருமா, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல. பேசாம என் புருஷனை கூட்டிக்கிட்டு நான் தனியா போலான்னு இருக்கேன்.